நாம் நாடிலிருந்து மொழியிலிருந்து போனதற்கு யார் காரணம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். ஈழத்தமிழராகிய நாம் நம்முடைய நாட்டை இழந்து, மொழியை இழந்து, வீட்டை இழந்து தவிப்பதற்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. காரணத்தை கண்டுபிடிக்க முனைய முன்னர் இந்த பேச்சுக்கான தலைப்பை ஒரு மண்ணி பார்க்க விரும்புகிறேன். இந்த தலைப்பின் கேள்விப்படி நாம் நமது நாட்டை இழந்திருக்கிறோம், நமது மொழியை இழந்திருக்கிறோம். அதற்கு யார் ஒருவர் அல்லது பலர் அல்லது ஒரு குழுவினர் அல்லது கூட்டத்தினர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அப்படித்தானே? ஆம், கேள்வி அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அப்படியாயின் அந்த கேள்வி சரியா என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்மிடம் இருந்த ஒன்றைத்தான் இழக்க முடியும், இல்லாத ஒன்றை இழக்க முடியாது. நாட்டை இழந்து விட்டோம் என்றால் நமக்கு அதற்கு முன்னர் நாடு ஒன்றை கொண்டிருந்தோம் என்று ஆகும். ஈழத்தமிழராகிய நாம் புலம்பெயர்ந்து வருவதற்கு முன்னர் நமக்கென்று ஒரு நாடு இருந்ததா? எல்லாத நாட காலத்தில் அல்லது குட்டிக நாட காலத்தில் நமக்கென்று ஒரு நாடு இருந்திருக்கலாம். அல்லது வன்னியர்கள் அந்த காலத்திலோ அல்லது சங்கிலியன் அந்த காலத்திலோ நமக்கென்று ஒரு நாடு இருந்திருக்கலாம். அப்படித்தானே? ஆனால் ஈழத்தமிழர் புலம்பெயர்ந்து வருவதற்கு முன்னர் நமக்கென்று ஒரு நாடு இருந்ததா? 1956ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட சிங்கள சட்டம் ஈழத்தமிழர்கள் இலங்கையில் 2ஆம் தர பிரஜைகள் என்றுதான் பறைசாற்றியது. 1972ஆம் ஆண்டில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களால் இயற்றப்பட்ட அரசியல் யாப்பு சட்டம் ஈழத்தமிழர்களுக்கு இருந்த அற்ப சொற்ப பாதுகாப்புகளும் நீக்கி இலங்கை முழுவதற்கும் பௌத்த மதமே அரச மதம் என்றும் சிங்களமே ஆட்சி மொழி என்றும் பிரகடனப்படுத்தி ஈழத்தமிழரை அடிமைகளாக்கியது. 1978ஆம் ஆண்டில் ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்களால் இயற்றப்பட்ட அரசியல் யாப்பு சட்டம் தமிழரின் குரல் வலையை நசுக்கு அவர்களை மிலேச்சர்களாக்கியது. அந்த நிலையை தொடர்ந்துதானே நாங்கள் இலங்கையை விட்டு வெளியேறினோம். மொழியிலிருந்து போனதற்கு யார் காரணம் என்பதற்கு நான் விடை கூறியாக வேண்டும். மொழியை நாம் இழக்கவும் இல்லை, காரணங்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மொழியை இழந்திருந்தால் நான் எப்படி உங்கள் முன் உணர்ந்து கொண்டிருப்பேனா? லண்டனில் உள்ள பள்ளிக்கூடங்கள் நாம் நமது மொழியை பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அது நமது கடமை. தமிழ் படிப்பதால் பயன் என்ன என்று கேட்கக்கூடாது. தமிழன் என்ற அடையாளம் பேணப்பட வேண்டுமானால் நாம் தமிழை படித்தே ஆக வேண்டும். தமிழை பேசவும் எழுதவும் வேண்டும். அதற்கு நமது பெற்றோர் நமக்கு வழிகாட்ட வேண்டும். பெற்றோர் தவறினால் நாம் நம் மொழியை இழப்பதற்கு நம் பெற்றோர் தான் காரணம் என்று நாளை வரலாறு எழுதி செல்லும். பெற்றோரை சிந்தியுங்கள், சந்தி சிரிக்க வைக்காதீர்கள். நன்றி, வணக்கம். மாணவர் மாணவியர்களுக்கு மாலை வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடைய நாம் நாடிலிருந்து மொழியிலிருந்து போனதற்கு காரணம் யார்? ஈழத்தமிழர்கள் நாம் நம் நாடிலிருந்து மொழியிலிருந்து வீட்டையிலிருந்து தவிப்பதற்கு யார் காரணம் என்று கண்டுபிடிப்பதற்கு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. காரணத்தை கண்டுபிடிக்க முனைய முன்னர் இந்த பேச்சை தலைப்பை ஒரு தரம் எண்ணி பார்க்க விரும்புகிறேன். தலைப்பின் கேள்விப்படி நாம் நாடிலிருந்து விட்டிருக்கின்றோம், மொழியும் இழந்து விட்டிருக்கின்றோம். காரணம் ஒருவர் அல்ல, பலர் அல்ல, ஒரு குழுவினர் அல்ல, ஒரு கூட்டத்தார் காரணம் இறக்கப்பட்டிருக்கின்றது. சரிதானே?
நம்மிடம் இருந்த ஒன்றைத்தான் நாம் துளைக்க முடியும். நம்மிடம் இல்லாத ஒன்றை நாம் தொலைத்து விட முடியாது. நாட்டை இழந்து விட்டோம் என்றால் அதற்கு முன்னர் நாம் நாட்டை கொண்டிருந்தோம் என்று ஆகும். எல்லாரின் காலத்தில் அல்லது குட்டிக்கான காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நாடு இருந்திருக்கின்றன. வன்னியர்களான காலத்தில் அல்லது சங்கிலினான காலத்தில் ஒரு நாடு இருந்திருக்கின்றன. ஆனால் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வருவதற்கு முன்னர் நமக்கு என்ற ஒரு நாடு இருந்ததா? 1956 ஆண்டில் 1956 ஆண்டில் இயற்றப்பட்ட சிங்கள சட்டம் ஈழத்தமிழர்கள் 2ஆம் தரப்பிரசைகள் என்றுதானே பரிசாய்க்கப்பட்டது. மொழி இழந்து போனதற்கு யார் காரணம் என்பதற்கு நான் விடை சொல்கின்றேன். தமிழ் மொழி அழியவில்லை. நான் இப்போ உங்களுக்கு தமிழில் தான் கதைக்கின்றேன். தமிழ் அறிவதென்று சொல்வதற்கு காரணம் இங்கிருக்கும் பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு வந்து அடுத்த வருங்கால சந்ததியினருக்கு தமிழை படிப்பிக்கவில்லை. நன்றி, வணக்கம். Thank you.
இன ஒழுக்கம் என்று பல வகை ஒழுக்கங்களும் அவற்றை உள்ளடக்கியுள்ள விழாக்கள் மரபுகள் என்பனவும் அடங்கும். இதனாலே தான் இதை வானோர் மேலே விவரிக்கும் போது கல்வி கேள்வி ஒழுக்கங்களில் சிறந்தவர் என்று விவரிக்கின்றோம். கல்வி கேள்வி ஒழுக்கம் என்பன எல்லோரிடம் ஓரளவுக்கேனும் உண்டு. அவை எவ்வளவு உள்ளன என்பதை பொறுத்தே அவரை உத்தமர் என்றோ மத்திமர் என்றோ அதமர் என்றோ அழைக்கின்றோம். எல்லா இனத்திற்கு வேறு வேறான கல்வி கேள்வி ஒழுக்கங்கள் உண்டு. இந்த கலாச்சாரம் எல்லாம் கல்விக்கூடங்களில் படித்து பிறப்பிடவே அன்று சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பதன் மூலம் நம்மை வந்து சேர்கிறது. நமது பெற்றோரும் அவருடன் கூடி வந்த நாங்களும் நமது சொந்த மண்ணிலே கலைகளோடும் கலாச்சாரங்களோடும் இந்த நாட்டுக்குள் விளைந்திருக்கின்றோம். இந்த நாடோ கிறிஸ்துவ நாடு, ஆங்கிலேய நாடு, இனத்தாலும் மதத்தாலும் பண்பாட்டாலும் வேறுபட்ட நாடு. நாம் போற்றத்தக்க பின்பற்றத்தக்க பல பண்புகளும் பழக்க வழக்கங்களும் இந்த நாட்டில் உள்ளன என்பதை மறக்க முடியாது. ஆனால் தமிழர் என்ற வகையில் நாம் ஏற்றுக்கொள்கின்ற பழக்க வழக்கங்களும் சமூக சம்பிரதாயங்களையும் குடும்ப உறவு முறைகளையும் ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாகவும் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் ஒரு விதமான கல்ச்சரல் ஷாக் என்ற கலாச்சார அதிர்ச்சிக்கு உட்பட்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். தாய்நாட்டில் நாம் வேண்டிய கலாச்சாரம் சரியா, இங்கே நாங்கள் பார்க்கின்ற கலாச்சாரம் சரியா
பெற்ற